இப்ப நான் என்ன பண்ணணும்? சரின்னு சொல்லு. சரி, ஒத்துக்கிறேன். எனக்கு எப்ப பிடிக்கலன்னு தோணுதோ அந்த நிமிஷமே வந்துடுவேன். அறிவு இருக்காடா உனக்கு? போயும் போயும் ஒரு பிராஸ்டியூட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? உங்க அக்கா உனக்காக ஒரு பொண்ணை வளர்த்து வச்சுக்கிட்டு மாசம் மாசம் நடையா நடந்துகிட்டு இருக்கா. டேய், நீ ஏதோ கதை எழுதுறேன்னு சொல்லி உன்னை அங்க கொண்டு போய் விட்டேன். நீ இந்த மாதிரி நடந்துக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா அந்த தப்ப பண்ணிருக்கவே மாட்டேன். இங்க பாரு, 100 ரூபா கொடுத்தா முந்தானியா விளக்குவா, 500 ரூபா கொடுத்தா ஜாக்கெட் கழட்டுவா, 1000 ரூபா கொடுத்தா எல்லாத்தையும் ஊத்துருவா. நான் வப்பாட்டியை கூட அங்க தேர்ந்தெடுக்க மாட்டேன். நீ பொண்டாட்டியை செலக்ட் பண்ணிட்டேங்கிற? உன்னையெல்லாம் என்ன? நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு வரதும் வராததும் உன் இஷ்டம். அம்முவாகிய நான் திரு கௌரி சங்கரை என் வாழ்க்கை துணையாக மனதார ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் அவரது எல்லா சுகதுக்கங்களிலும் பங்கெடுத்துக் கொள்வேன் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். கௌரி சங்கராகிய நான் செல்வி அம்முவை என் வாழ்க்கை துணைவியாக மனதார ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் அவருடைய சுகதுக்கங்களில் பங்கு கொள்வேன் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். இந்தாங்க. இங்கே இரு, இந்த வரேன். என்னது? புது பொண்ணுக்கு புகுந்த வீட்டோட வரவேற்பு. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. கீதா, நீ வெளியே போ. வரும்போதே வா. யோ யோ, நில்லையா? எதுக்கு? நீயும் புது மாப்பிள்ள தானே? காஃபி டீயா? காஃபி. புடவை நல்லா தானே இருந்தது. ஒரே கசகசன்னு இருந்துச்சு. எப்படிதான் இந்த கூரைப்படவெல்லாம் கட்டுறாங்களோ, எப்படா வீட்டுக்கு வந்து அவுத்து போடுவோன்னு இருந்துச்சு. தப்பா? இதென்ன ஷோகேஸ்ல சோப் டப்பா? அது 3ஆம் கிளாஸ்ல கட்டுரை போட்டிக்கு எனக்கு கிடைச்ச அவார்ட். இது இது 5ஆம் கிளாஸ்ல கவிதை போட்டிக்கு கிடைச்சது. இது 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 வந்து 8ஆம் கிளாஸ்ல கட்டுரை போட்டிக்கு எனக்கு கிடைச்சது. இப்ப பாரு. ஐயோ, சூப்பரா இருக்கு. உள்ள என்ன? வளையல். சின்ன வயசுல ஒரு தரம் எங்க அக்கா என்ன அடிச்சு உடைஞ்ச அவங்க கை வளையல். மேல இருக்கிறதுல என்ன? இதெல்லாம் புத்தகம் படிச்சு வாங்கினது, அது வாழ்க்கையை படிச்சு வாங்கினது. ரொம்ப கேக்குற. இது எதுக்கு? கதவுட. பாட்டி காலத்து மிஷின் மாதிரி இருக்கு. அம்மா காலத்து மிஷின். எல்லா அம்மாவும் பிள்ளைங்களை அடிச்சு வளர்ப்பாங்க. எங்க அம்மா இதை அடிச்சு எங்களை வளர்த்தாங்க. அப்பெல்லாம் எங்க அம்மாவோட விரல் அசைவுல தான் எங்க வாழ்க்கையே இருக்கும். சோகமா இருக்குல்ல? மேல வா. இது வந்து இதான் எனக்கு தெரியுமே. இதுக்கு எதுவும் குட்டி கதை இல்லையா?
இதுக்கு குட்டி கதை இல்லை, பெருங்கதை தான் இருக்கு. இனிமே தான் ஆரம்பிக்கணும். ம். ஐயோ, தப்பில்லைன்னு சொன்ன. அங்க தப்பு இல்லை, இங்க தப்பு. அந்த இன்னொரு பூ இல்லைங்களா? எது ஜாதி மல்லியா? ஆ. இல்லைங்களே. அப்ப இந்த பூ ஒரு 10 முழம் கொடுங்க. ஆ. என்ன மோகன் சார் கண்டுக்காம போறீங்க? டேய் மோகன், எப்பரா இருக்க? இருக்கேன். வீட்டுல ஜானகி குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டோடா, அம்மு ரொம்ப சந்தோஷப்படுவா. இல்ல கௌரி, அது சரி வராது. ஏன்? என்னடா என்ன பேசுற நீ? அந்த இடத்துக்கு எத்தனை வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல கௌரி. அம்மு உன் ஒய்ஃபா என்னால பார்க்க முடியாதுடா. எனக்கு அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துவேன்? நீ படைப்பாளிப்பா. படைப்பாளிங்கிறவன் மனுஷனுக்கு அப்பாற்பட்டவன் சொல்லுவாங்க. ஆனா நான் சாதாரண மனுஷன் தான். சாரி கௌரி, இது மாதிரி ஏதாவது பேசிடுவேன்டா. நான் கண்டுக்காம போலான்னு பார்த்தேன். கிளம்புறேன். அடே அப்பா, என்ன இதெல்லாம்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல? ஓ, நீ பகல்ல தானே வந்திருக்க, ராத்திரி வந்தது இல்லைல்ல? நான் வயசுக்கு வந்து ஆம்பளை இல்லாத ராத்திரியே பார்த்ததில்ல. எனக்கு போய் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்ற, சிரிப்பு தான் வருது. இது வரைக்கும் மற்றவங்க சந்தோஷத்துக்காக எத்தனையோ ராத்திரி நீ முடிச்சிட்டு இருந்திருப்ப. இது முதல் ராத்திரி. தனியா நிம்மதியா நீ தூங்க போற முதல் ராத்திரி. குட் நைட். ஹலோ, என்ன டென்ஷன் ஆயிட்டியா? சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன். இந்த தனிமையையும் அதில் கிடைக்கிற அமைதியையும் முழுசா அனுபவிச்சு பாரு. குட் நைட். தூக்கம் வரலையா? என்னென்னமோ வருது, தூக்கம் தான் வரல. இதை கேட்டுக்கிட்டே கண்ண மூடு, தானா தூக்கம் வரும். ம்.